சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். நாடெங்கிலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் துவங்கியாச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு PR நடராஜன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னவா இருக்க போது, எதை முன்னிறுத்தி உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அமையவிருக்கு? கம்யூனிஸ்ட் இயக்கம் என்று சொன்னாலே அவர்கள் தொழிலாளர்களுக்கு மட்டும் பேசுவார்கள் என்று தவறான கருத்து இருக்கு. தொழில் இருந்தால்தான் தொழிலாளி இருக்க முடியும். நாங்கள் அதையெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறோம். தொழிலையும் பாதுகாக்கணும், தொழிலாளிகளையும் பாதுகாக்கணும். இந்த தேர்தல் என்பது கடந்த கால தேர்தலை காட்டிலும் மிக மிக முக்கியமான தேர்தலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. இந்த தேர்தல் கோவை மக்களை பொறுத்தவரையில் திருவாளர் மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட GST, அதே போல பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் காரணமாக மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களை கோவையிலே தான் தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர் சட்டமன்றத்திலேயே 50,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை இழந்திருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதி, மூடப்பட்ட GSTயினால் பாதிக்கப்பட்ட அந்த தொழில்களை புனரமைக்கிற பணியை நாங்கள் முதல் காரியமாக செய்வோம். கோவை மாவட்டத்தினுடைய வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துகின்ற பணியில் முதல் அங்கமாக அதை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கோரிக்கையில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், ஜாப் ஆர்டருக்கு GST கூடாது, முற்றிலும் வேண்டான்னு சொல்லலை. முழுமை அடைந்த தி கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட், அதுக்கு மட்டும்தான் GST இருக்கணும். ஜாப் ஆர்டருக்கு GST என்பது அறவே ரத்து செய்யணும். அதுதான் சிறு குறு தொழில்களை பாதுகாக்கும் என்று கருதும். 30 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கோவைக்கு 8 புதிய ரயில்களையும், அதே போல் போத்தனூர் வழியாக கேரளா சென்று கொண்டிருந்த ரயிலில் 8இல் 5 ரயில்களையும் இந்த கோவையை நோக்கி நாம் திருப்பியிருக்கிறோம். கோவை மக்களினுடைய மகத்தான ஆதரவோடு அந்த காரியத்தை செய்திருக்கிறோம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களினுடைய நீண்ட கால கோரிக்கையான இரவு நேர கோவை டு பெங்களூர், இரவு நேர கோவை டு பெங்களூர் அந்த வண்டி, அந்த ரயில் இதுவரை அமலாகல. லட்சக்கணக்கான மக்கள், கோவை மக்கள் அங்கே குடியிருக்கிறார்கள், பணிக்கு செல்கிறார்கள். ஆகவே அந்த கோவை டு பெங்களூர் இரவு நேர ட்ரெயின் கட்டாயமாக கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சியும் எடுப்பேன் என்று சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக MGR அவர்கள் இருந்தபோது பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு முன்னால் 1000 ஏக்கரா நிலத்தை மக்கள் கொடுத்தார்கள். 3வது தலைமுறை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ன வரை அந்த மக்களுக்கு, அந்த நிலம் கொடுத்த மக்களுக்கு அதுக்குண்டான பண பயன் முழுமையாக வந்து சேரல. ஒரு கட்டத்தில் பெரிய போராட்டத்தின் விளைவாக ஒரு 50 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றுக் கொடுக்க முடிஞ்சது. இன்னும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அவை 5 ஆண்டு காலத்தில் எந்த நடவடிக்கையும் இதுக்கு எடுக்கலை. ஆகவே இது சரியல்ல. அந்த மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடாது. அதற்குண்டான முயற்சிகளை கட்டாயம் எடுப்போம். மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள், ஒன்று அரசு அச்சகம், அதே போல் கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம், அதே போல் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற அமைப்புகளை வேறு மாநிலத்திற்கு மாற்றுவதும் அதற்கு மூடு விழா செய்வதுமான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அதை ஒரு காலம் அனுமதிக்கக்கூடாது. அதற்கு எதிராக அனைத்து மக்களையும் திரட்டி புதிய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துவோம், சாதிப்போம் என்பதை கோவை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். விவசாய கடனை ரத்து செய்ய சொல்லி கேட்குறோம், நியாயம். பெரிய முதலாளிகளுக்கு வரி சலுகை என்பது கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்தியாவில் முக்கியமான விஷயம் வேலையில்லா திண்டாட்டம். கல்லூரியிலே படித்து வெளியிலே வந்த மாணவர்களுக்கு வேலை இல்லை. ஆனால் கல்வி கடன் கொடுத்த வங்கிகள் அவர்களை நிர்பந்தப்படுத்தலாம், கட்டச் சொல்லி. ஆகவே கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். குடித நீர் என்பது இந்த நாட்டு மக்களினுடைய அத்தியாவசியம்.
ஒரு அரசு என்பது இந்த அத்தியாவசிய தேவையை கட்டாயம் பூர்த்தி செய்யணும். மாறாக உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து கொண்டு குடித நீரை தனியாருக்கு கொடுப்பது என்பது, குறிப்பாக கோவை மாநகரத்தினுடைய குடிநீரை சூயஸ் கம்பெனிக்கு கொடுப்பது என்பதை ஒரு காலம் ஏற்க முடியாது. இதை ஒட்டி நிற்கிற மக்களினுடைய அணி திரட்டலை வைத்துக்கொண்டு இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான முழு முயற்சியை எடுப்போம் என்ற வாக்குறுதியை கோவை நகர மக்களுக்கு கொடுக்கிறோம். கோவையில் குண்டு வெடித்து 20 ஆண்டு காலமாச்சு. கோவை எழுந்து நிற்பதற்கு 20 ஆண்டு காலமாச்சு. ஆகவே மதவரி சக்திகளை தனிமைப்படுத்த வேண்டும். ஒரு மதச்சார்பற்ற மாண்புக்கு கோவை வாக்காளர் பெருமக்கள் கூட நிற்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்லும்போது சுயஸ் நிறுவனத்துடைய அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னீங்க. கோவையில் நடைபெற்ற இந்த சம்பவம் வந்து தமிழகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. எதிர்க்கட்சி தலைவர் கூட அதை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த சுயஸ் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆர்எஸ் புரத்தில் அதுக்கான ஆரம்பகட்ட பணிகள்லாம் துவங்கியாச்சு. இந்த நேரத்தில் அதை தடுப்பதற்கான உங்களுடைய நடவடிக்கை? இந்த நிறுவனம் உலகத்தில் பல நாடுகளிலே இருந்து விரட்டப்பட்ட நிறுவனம் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அமலாக்கம் செய்யப்பட்டு அனைத்து மக்களினுடைய எதிர்ப்பின் காரணமாக பல நாடுகளில் இருந்து விரட்டப்பட்டது. ஆகவே இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, மக்களினுடைய எழுச்சிக்கு முன்னால் எந்த திட்டமும், மக்களை பாதிக்கிற எந்த திட்டமும் அமுலாகாது. கடந்த கால அனுபவம் என்பதை சொல்லுவோம். இதே சுயஸ் பிரச்சனையில் நம்ம கோவையை சேர்ந்த சில ஒரு குழுவும் எப்படி சொல்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, கோவைக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் வேணும். அப்போ தான் குடிநீர் திருட்டு வந்து கண்ட்ரோல் பண்ண, அதை வந்து நம்மளால் கண்டுபிடிச்சி நிப்பாட்ட முடியும். அந்த ஆட்டோ மீட்டரிங் பொறுத்துறதுனால குடிநீர் வந்து ஒரு ரெகுலேட் ஆகும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அந்த மெத்தப்படித்த மனிதர்கள் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அவர்களுடைய உலக அனுபவமோ ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை அனுபவங்களிலோ சம்பந்தப்படாதவர்கள் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் அந்த மக்களினுடைய வாழ்நிலையும் இணைச்சி பார்க்க வேணும்னு சொல்கிறேன். இப்போ லைன் லாஸு, மின்சாரத்தில் லைன் லாஸு திருட்டும் இருக்குது. ஆகவே அதை என்ன செய்யலாம்? அரசு துறையில் லஞ்சம் இருக்குது. ஆகவே அதை என்ன செய்யலாம்? ஆகவே அதை எப்படி தடுப்பதுன்னு யோசிக்கிறதுக்கு மாறாக தலைகீழா இதை முழுவதும் கொண்டு போய் தனியாருக்கு கொடுப்பது என்பது நியாயமல்ல. பொதுத்துறையில் இருக்கிற போதே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மக்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு ஏமாற்றலாம், வெளிநாடுகளுக்கு தப்பிச்சிடுறான். தனியார் துறை என்று சொன்னால் லாபம் 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 மட்டுமே. அது மக்களை சுரண்டும். குடி தண்ணீரில் இந்த அரசாங்கம் விளையாடினால் அதனுடைய விளைவை இவர்கள் அனுபவிப்பாங்க. கோவை பொறுத்தளவுக்கு நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது, வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கோவையினுடைய போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சமூக ஆர்வலர்கள் கொண்ட குழுவில் விவாதித்து இன்றைக்கு ரயில்வே மேம்பாலம் என்று சொல்லுவோம், ஆர்ஓபின்னா ரோட் ஓவர் பிரிட்ஜ். 8 இடத்திலே ரயில்வேனுடைய ஆர்ஓபி உண்டாக்குறதுக்கு முழுமையாக அனுமதியை பெற்று நான் ஏற்பாடு பண்ணேன். அதில் முற்றிலும் ரயில்வே துறையை நிர்பந்தித்து 5 பாலங்களை கட்ட வைத்து, மாநில அரசாங்கத்தை நிர்பந்தித்து 5 பாலங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 பணிகளில் இருக்குது, 1-2 வழக்கில் இருக்குது. அந்த ரயில்வே மேம்பாலங்கள் மூலமாக இந்த போக்குவரத்து நெரிசலை கொஞ்சம் குறைக்க முடியும் என்று பார்க்குறேன். சாலைகளை கொஞ்சம் அகலப்படுத்துவதும், அதே போல் தேவைப்படுகின்ற இடங்களில் மேம்பாலங்கள் அமைப்பதும் என்பது தேவை. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மெட்ரோ மேன் என்று அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய ஸ்ரீதரன் அவர்களை கோவைக்கு அழைத்து வந்து கோவையினுடைய அனைத்து பகுதியையும் பார்த்து, அவ்வளவு பெரிய அறிவாளியான அவர் எல்லா இடமும் பார்த்துட்டு வந்து கோவைக்கு மெட்ரோ என்பது அவசியம் என்பதற்கான காரணங்களை வலியுறுத்தி ஒரு மணி நேரம் தேவைகளை பற்றி சொன்னாங்க. மாநில முதலமைச்சரும் மாநில தலைமைச் செயலாளருடைய கவனத்துக்கு இது முழுவதும் கொண்டு போகணும்.
அவர்கள் எதையும் செய்யலை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மேம்பாலம் கட்டணும்னு அவசரமாக தேர்தலை ஒட்டி அடிக்கல் நாட்டு விழா செய்கிறாங்க. நிதி ஒதுக்கீடு எதுவும் இல்லாமல் அடிக்கல் நாட்டு விழா செய்கிறாங்க. ஆனால் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் அடிக்கல் நாட்டுவது செய்வது மக்களை தேர்தல் காலத்தில் ஏமாற்றுகின்ற நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். கோவை மக்களுடைய இன்னொரு பிரதான கோரிக்கையா இருக்குது சர்வதேச அளவிலான விமான நிலையத்தை தரம் உயர்த்தணும் அப்படின்னு. இதற்கான போராட்டங்கள் எல்லா கட்சிகள் இருக்கும்போது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கு? நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அமைச்சரிடத்திலேயும் அதே போல் அதனுடைய சேர்மன் இடத்திலேயும் 8 முறை சந்தித்து இது குறித்து வாய்த்திருக்கு. விவாதத்தில் என்ன வருதுன்னு சொன்னால், நிலம் எடுப்பு என்பதில் மாநில அரசாங்கத்தினுடைய செலவு 1200 கோடி ரூபாய்க்கு மேலே. 1200 கோடி ரூபாய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாநில அரசு நிலத்தை எடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு கொடுத்துடணும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொஞ்சம் பணம் கொடுத்து அதை ரெடி பண்ணி தனியாருக்கு கொடுத்துருவான். இதுதான் இவன் இந்த நாடு முழுவதும் கடைப்பிடிக்கிற சிஸ்டம். எந்த தனியாருக்கு கொடுக்க போறியோ அவனையே வாங்கிக்க சொல்லுங்க. சாலை அகலப்படுத்தணும், விவசாயி தான் நிலம் கொடுத்தான். நேஷனல் ஹைவே விவசாயி தான் நிலம் கொடுத்தான். கேஸ் பைப் லைன் விவசாயி தான் நிலம் கொடுத்தான். பெட்ரோல் பைப் லைன் விவசாயி தான் நிலம் கொடுத்தான். மின்சார ஒயர் மேலே கொண்டு போகணும், விவசாயி தான் நிலம் கொடுத்தான். ஏன் ஒருத்தனே தியாகம் பண்ண சொல்றீங்க? அவனை மட்டுமே ஏன் தியாகம் பண்ண சொல்றீங்க? நாடு நல்லா இருக்கணுமா, நீ தியாகம் பண்ணு. கார்ப்பரேட் முதலாளிகள் பண்ண மாட்டானா? பெரு முதலாளிகள், ரொம்ப அக்கறைப்படுற இந்த முதலாளிகள் அத்தனை பேரும் சொந்தமாக பணம் போட்டு ஏர்போர்ட் கட்டிக்கலாமே. கொச்சின் ஏர்போர்ட் இருக்குல்ல, அப்படி கட்ட சொல்லுங்க. விவசாயிகளை மட்டும் ஏன் நெருக்கிறான்? நாடு வளர வேண்டாமா? கேள்வி நல்லா இருக்கு. ஆமாம்னு சொன்னால் சொன்னவனை தியாகம் பண்ண சொல்கிறேன். இதுக்கு ஒரு வயா மீடியா மாற்று ஏற்பாடு என்ன என்பதை இவர்கள் அனைவரும் சொன்னால் சரி, அதை பற்றி விவாதிக்கலாம். முரட்டுத்தனமாக இதைத்தான் பண்ணுவேன்னு சொன்னால் எந்த விவசாயியோ சாதாரண தொழிலாளிகளோ ஜனங்களோ பாதிக்கிறத நாம் எதிர்த்து தான் நிற்போம். கோவையை பொறுத்தளவுக்கு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுக்காக கோவை நகரம் தேர்வு செய்யப்பட்டு ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ் சாங்ஷன் ஆச்சு. அதில் ஏராளமான திட்டங்கள் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தேவையில்லாத திட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் சொல்லப்பட்ட JNNURM தான் வேற பேரில் சொல்கிறாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் வைத்த எல்லா திட்டங்களுக்கு உண்டான பெயரை மாற்றுவது மட்டும்தான், நோட்டு உள்பட மாற்றுவது மட்டும்தான் செஞ்சிருக்கானே தவிர இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் தான். JNNURMல அறிவிக்கப்பட்ட திட்டம். அதனால் ஸ்மார்ட் சிட்டி இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலேயும் வெற்றி பெறாத வாய்ச்சவடால் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதுவரை ஒரு உதாரணம் கூட இவங்க காட்ட முடியாது, யாருமே காட்ட முடியாது. கோவை வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக இருந்தது. மீண்டும் அதை ஒரு பொலிவான தொழில் நகரமாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும்? நீங்கள் என்னென்ன மத்திய கடந்த எந்த காலத்திலேயும் மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கோவையில் இல்லை. இது அந்த காலத்திலிருந்து இல்லை. இது பஞ்சாலையினுடைய சென்டராக இருந்தது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் சென்டராகவும் இருக்கு. இதனுடைய முதுகெலும்பாக நாங்கள் பார்க்கறது சிறு தொழில்களும் குறு தொழில்களை பாதுகாக்கிறது. அவர்களால் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலை கொடுக்க தகுதி வாய்ந்த நிறுவனம், அவன்தான் நிறுவனம். அவர்களை பலப்படுத்துவது தான் கோவையை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கான ஒரு வேலையாக பார்க்கிறோம். இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, அம்மா முன்னேற்ற கழகம், இப்படி உங்களுக்கான எதிர் வேட்பாளர்களும் இருக்காங்க. இந்த தேர்தலில் இந்த எதிர் வேட்பாளர்களை எப்படி நீங்கள் சந்திக்க போறீங்க? அரசியல் கட்சிகள் என்ற முறையிலே தேர்தலில் போட்டியிடுவது என்று ஜனநாயக உரிமை, அதில் பிரச்சனை இல்லை. குவிமையமாக மதவாத சக்திகளை முறியடிக்க வேண்டிய இந்த நேரத்தில் வாக்குகள் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் அவங்களிடத்தில் கேட்டுக்கிறேன்.
அனைத்து மனிதர்களையும், இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து மக்களையும், அவர்கள் சிறு தொழில் அதிபர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், அத்தனை பேரையும், விவசாய தொழிலாளர்கள் உட்பட அனைவரையும் இணைத்து செல்ல வேண்டும் என்று தான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு. அதை நாங்கள் அமலாக்குவோம். உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக பதிவு செஞ்சதுக்கு சிம்பிளிசிட்டி சார் நன்றி, வாழ்த்துக்கள். உழைப்பாளி மக்களுக்கு குறிப்பாக உரிமையோடு கேட்டுக்கொள்கிற வேண்டுகோள் என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் மதவாத சக்திகள் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மிக கவனமாக இந்த அமைதியை பாதுகாக்க இந்த தேர்தலை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் என்று பணிவான என்னுடைய வேண்டுகோளை கோவையினுடைய வாக்காளர் பெருமக்களிடத்திலே கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.